Hello friends, welcome all. So GS paper 1 இப்போ தான் முடிஞ்சிருக்கு. So what I felt is like okay, I'll make an video with respect to the initial impression, like paper பார்த்த உடனே என்ன தோணுது, and at the meantime next year those who are like preparing for 2024 what you should do. சரிங்களா? So first we'll discuss the paper, how the paper is, and அதுக்கப்புறம் we'll discuss like what things you should be doing அப்படின்னு சொல்லிட்டு, that is with respect to mains especially. சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விச் கேம் டு மை மைண்ட் ஆஃப்டர் சீயிங் தி பேப்பர், ஸோ பேப்பர் நான் வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இந்த 20 questions நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன். சி த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் விச் ஐ காட் இஸ் லைக் பேப்பர் வாஸ் ஜென்ரல் டு அன் எக்ஸ்டென்ட். ஸோ இட் வாஸ் ஜென்ரல். ஸோ ஜென்ரல்னா சி ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் இந்த கொஸ்டின்ஸ் climate change impact on food security. அதே மாதிரி நீங்கள் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின் பாருங்கள், த கொஸ்டின் இஸ் அபவுட் மேரேஜ். அதே மாதிரி 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைல்ட் cuddling is being replaced by the mobile phones. சரிங்களா? தென் இந்த ரிசோர்ஸ் பொட்டென்ஷியல் ஆன் தி கோஸ்ட் லைன்ஸ் ஆஃப் இந்தியா. தென் அதுக்கப்புறம் 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த கொஸ்டின் இஸ் ஆன் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், லைக் அதே மாதிரி 18th கொஸ்டின், 20th கொஸ்டின். So 20th question is like post-liberal economy and communalism, and 19th question is caste identity. So இதெல்லாம் பார்க்கும்போது the first impression which I got is like okay, the paper is general, ஓகேங்களா, but again the answers should be specific. So again it goes down to something which is called as syllabus. So guys, இப்போது இது எல்லாமே வந்து சிலபஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? பட் கொஸ்டின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அண்ட் எல்லாருக்குமே இந்த கொஸ்டின்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? பட் அகைன் வாட் வில் மேக் யுவர் ஆன்சர் லைக் யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த ஸ்பெசிஃபிசிட்டி விச் யூ ட்ரை டு பிரிங் இன் தி ஆன்சர் ரைட்டிங், அண்ட் அதுக்காக சிலபஸ் கம்ப்ளீஷன் வுட் ஹேவ் ஹெல்ப் யூ, சரிங்களா? ஸோ வித்தவுட் சிலபஸ் கம்ப்ளீஷன் இந்த பேப்பரை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணியிருக்கலாம், பட் வெல் மேனேஜ்டு ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் உங்களால் எழுதியிருக்க முடியும், பிகாஸ் த பேப்பர்ஸ் வாஸ் ஜென்ரல், சரிங்களா? ஸோ இது ஒன்று. ரெண்டாவது இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி த கொஸ்டின்ஸ் வாஸ் ஜென்ரல் அண்ட் அகெயின் இட் டென்ட் ரிக்வயர்ட் எனி புக்கிஷ் ஆன்சர், சரிங்களா? ஸோ நான் இந்த மெட்டீரியல் படிச்சிருக்கேன், இந்த மெட்டீரியல்லேருந்து அப்படியே 5 பாயிண்ட் எடுத்து நான் அப்படியே யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆன்சருக்கு நான் எழுதிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லை. ரேதர் த ஆன்சர்ஸ் வேர் லைக் யூ நீட் டு ப்ரொவைட் சம் அனாலிட்டிக்கல் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது, சரிங்களா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இந்த 3rd கொஸ்டின் பாருங்கள், சோஷியோ எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சோஷியோ எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதும்போது தட் இஸ் வித் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து புக்கிஷ் ஆன்சர்ஸ் இருக்காது. அஃப்கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் வந்ததுனால என்னென்ன இம்பேக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் படிப்பீங்க, பட் இதை வந்து நீங்கள் புக்கிஷாக எழுதியிருக்க முடியாது, சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சிலபஸ் ப்ளஸ் அட் த மீன் டைம் ஒரு ப்ராட் வியூ பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆன்சரை வந்து தெளிவாக எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும், சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் இம்ப்ரெஷன், தட் இஸ் த ஆன்சர்ஸ் ரிக்வயர்ட் அனாலிட்டிக்கல் ஆன்சர்ஸ் ரேதர் தேன் புக்கிஷ் ஆன்சர்ஸ். ஸோ இது வந்து செகண்ட் திங், சரிங்களா? ப்ளஸ் த தேர்ட் இம்ப்ரெஷன் விச் ஐ காட் இஸ் லைக் என்னென்னா, சி தட் இஸ் ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி ஜென்ரலி மெனி பீப்புள் ஹேவ் தி டெண்டன்சி தட் என்னென்னா ஒரு 10 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐ வில் ரைட் 2 சப்ஹெட்டிங்ஸ், ஒரு 15 மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 சப்ஹெட்டிங். ஸோ ஸ்கோப் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வில் பி சச் அப்படின்ற மாதிரி லைக் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, சரிங்களா? ஸோ கொஸ்டினை பார்த்தோன்னே கொஸ்டினே வந்து நம்ம 3ஆக உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் இந்த 19th கொஸ்டின்லாம் பாருங்களேன், காஸ்ட் ஐடென்டிட்டி இன் இந்தியா இஸ் போத் ஃப்ளூயிட் அண்ட் ஸ்டாட்டிக். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் 15 மார்க் இருக்குது உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் லைக் இந்த பேசிக் ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர், லைக் என்னென்னா 10 மார்க்கர்ஸ்னால் 2 சப்ஹெட்டிங், 15 மார்க்கர்ஸ்னால் 3 சப்ஹெட்டிங். இல்லை, திஸ் இஸ் நாட் தி கேஸ். த கேஸ் இஸ் லைக் என்னென்னா யூ நீட் டு ஜென்ரேட் மோர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 சப்ஹெட்டிங்ஸ், 3 சப்ஹெட்டிங்ஸ், 4 சப்ஹெட்டிங்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி பேப்பர் இல்லை. இது லைக் அந்த ஸ்டாண்டர்ட் ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சரோடு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிற பேப்பர் கிடையாது கைஸ், இது புரியுதுங்களா? ப்ளஸ் அதே மாதிரி சி டில் நவ் ஐ ஸ்போக் டு நியர்லி ஒரு 5 to 6 people those who have written mains, அண்ட் இந்த 5 to 6 people கிட்ட நான் பேசும்போது லைக் நியர்லி 4 to 5 have completed the paper. So paper completion doesn't seem to be a big impediment with these sort of paper, சரிங்களா? பட் அகைன் the only point is like என்னென்னா
லைக் என் மைண்டுக்கு திரும்ப திரும்ப இந்த பேப்பரை பார்க்கும்போது நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து எழுதுனேன்னா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் ஜென்ரலான பேப்பர் சிலபஸை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ குட் ஹேவ் மேனேஜ் தி பேப்பர் வெல். சரிங்களா? ஸோ இதுதான் வருது. அண்ட் அதே மாதிரி நம்ம சொல்லலாம், அதாவது என்னென்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து 2-3 கொஸ்டின் தான் கேட்டாங்க. அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்லேருந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் இஸ் ஒன்லி ஆஸ்க். சொசைட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டாங்க. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின்ஸே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க. த பாயிண்ட் இஸ் லைக் என்னென்னா, சிலபஸ்லேருந்து பாயிண்ட்ஸ் டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா கூட இன்டேரக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேக் தி தேர்ட் கொஸ்டின் இன் இட் செல்ஃப். இப்போது சோஷியோ எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ்ன்ட்டு இருக்குது. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் நீங்கள் வந்து இதுலேயும் படிப்பீங்க, வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலையும் படிப்பீங்க, லைக் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லையும் படிச்சிருப்பீங்க. பிகாஸ் ஆஃப் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் இட் ஹெல்ப்ட் அ லாட் அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்டீம் இன்ஜின்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ லைக் சிலபஸ் கம்ப்ளீஷன் வுட் ஹேவ் ஹெல்ப் யூ டு ஜென்ரேட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் டிமார்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டாம். ரேதர் வாட் வி கேன் சி இஸ் லைக் கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்லிங்க் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ சொசைட்டி கொஸ்டின்ஸை வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரோட லிங்க் பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் இப்போது இந்த கொஸ்டின் பாருங்களேன். லைக் இந்த 12th கொஸ்டின், வாட் ஆர் த மேஜர் சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ்ட் டியூரிங் தி சுல்தான் பீரியடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது த பாயிண்ட் இஸ் லைக் என்னென்னா, what are those technical changes influence the Indian society? So the point is like this question is the mix of arts and culture question and Indian society question. So Indian society na நான் செப்பரேட்டாக படிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஸ்டின் இல்லை. இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத். சரிங்களா? அண்ட் அகைன் சிலபஸ் இங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்னால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, மொபைல் ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுன்னெலாம் பேச முடியாது. பிகாஸ் அல்டர்னேட் பீரியட் கேட்டிருக்காங்க. பட் அகைன் இங்கே டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்னால் ஆர்கிடெக்சரல் சேஞ்சஸ் விச் வாஸ் பாட், இரிகேஷன் மெத்தட்ஸ் விச் வாஸ் பாட். சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் ஏதாவது ஒரு ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ஒரு சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க முடியும். புரியுதுங்களா? அப்படி இல்லைனா காயின்ஸில் ஏதாவது ஒன்று இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட் ஆர் தி மேஜர் டெக்னிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ், ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி சிலபஸோடைய ஹோல்டு இருக்கிறவங்க would have managed the answers very well. Fine. So yes, this is the point. And இப்போ 2024 aspirants நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, of course what I would tell you is like sit for ஒரு 3 hours and write the answers. ஃபஸ்ட்டு இது எழுதுங்க. அண்ட் செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ திஸ் ஷுட் பி யுவர் ப்ரையாரிட்டி கைஸ். அண்ட் எஸ், ப்ரிலிம்ஸ் நாலேஜை வச்சு மெயின்ஸை மேனேஜ் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ் மேனேஜ் பண்ணியிருக்க முடியும், ப்ரொவைடட் யூ நோ ஆன்சர் ரைட்டிங். ஃபைன். ஸோ எஸ் கைஸ், தீஸ் ஆர் தி திங்ஸ் விச் ஐ வாண்டட் டு கன்வே டு all of you. So thank you for watching.